ஒரு வயசுக்கு அப்புறமும் கல்யாணம் கட்டி கொடுத்த அப்புறமும் அப்பாவா இருந்தாலும் சரி கூட பிறந்தவங்களா இருந்தாலும் சரி அவங்க எல்லாருமே ரெண்டாம் பட்சம் தானே. ஆமா மாப்பிள்ள, ஏத்துக்க கஷ்டமா இருந்தாலும் அதானே யதார்த்தம். ஐயோ சூப்பரா இருக்கு. பொண்டாட்டிக்கு புருஷன் தானே மாப்பிள்ள முக்கியமான உறவு, அப்புறம் தான் பிள்ளைங்க. ஆண்டவன் புண்ணியத்துல என் பொண்ணுக்கு நீங்களும் வெண்பாவும் இருக்கீங்க. நீங்க இனிமே இவ கூட தான் இருக்கணும். கொஞ்சம் எடுத்து சொன்ன ரேணுகா புரிஞ்சுப்பா. நான் வரவே மாட்டேன்னு சொல்லல, அப்பப்ப வருவேன். நான் ரேணுகாவையும் வந்து பாப்பேன். மாப்பிள்ள என்ன மன்னிச்சிடுங்க, நான் உங்களை ரொம்ப அதிகமாவே பேசியிருக்கேன், கோர்ட்ல நிக்க வச்சு தர்ம சங்கடப்படுத்தியிருக்கேன். அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லல, ஆனா இப்ப தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்காக நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு என்னைய பழி வாங்கறத நினைச்சுக்கிட்டு என் பொண்ணுக்கு தண்டனை கொடுத்துறாதீங்க.